वेलकम टू रामास्वामी हिंदी राष्ट्रभाषा कोर्स हिंदी राष्ट्रभाषा पाठ्य पुस्तक भाग 1 मध्य पोयम रेंडा पोयम चाकना विरुपम मोहनलाल चतुर्वेदी भारतीय आत्मा वो मोहनलाल चतुर्वेदी और भारतीय आत्मा इस कविता के रचयिता मोहनलाल चतुर्वेदी है कविता एഴുதினவர் मोहनलाल चतुर्वेदी आपका उपनाम एक भारतीय आत्मा और पट्ट पेयर भारतीय आत्मा भारतीय आत्मा। आपका जन्म सन 1888 में मध्य प्रदेश में गंडवा में हुआ और 1988 आंड मध्य प्रदेश गंडवा पिறந்தார்। आप राष्ट्रीय आंदोलनों में शामिल होकर अनेक बार जेल में गए और சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்டு பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு। हिम तरंगिणी हिम गिरिटिनी मादा आदि इनकी प्रमुख रचनाएँ हैं। हिम तरंगिणी हिम गिरिटिनी मादाना इवरुடைய புகழ்பெற்ற படைப்புகள்। कवि एक पुष्प के माध्यम से देशभक्ति भावना को प्रकट करते हैं। कविஞர் வந்து ஒரு பூவின் மூலமாக தேசபக்தியை பற்றி இதில் சொல்லியிருக்காரு। आप 1968 में स्वर्ग सितारे और 1968 आंड स्वर्गलोகம் அடைந்தார் காலமானார்। जाख नहीं मैं सूरबाला के गहनों में गूंथा जाऊँ பூ சொல்கிறது எனக்கு வந்து தேவகன்னிகைகளோட கழுத்தில் போடுற நகையாக போடப்படுற அந்த பூவாக போக்கப்படுற பூவாக நான் இருக்க விருப்பம் இல்லை। जाख नहीं मैं प्रेमी माला में बिंद प्यारी को ललितावो காதலி போடுற பூமாலையில் இருக்கிற மாலையில் இருக்கிற பூவாகவும் நான் இருக்க விரும்பலை। जाख नहीं सामर्थों के साव पर हरी में टाला जाऊँ பெரிய பெரிய பேரரசர்கள் இறந்து போய் அவங்க மேலே போடப்படுற அவங்க இந்தி மரியாதை செய்கிற அந்த மலராக நான் இருக்க விரும்பலை। जाख नहीं देवों के सिर पर चढ़ो भाग्य पर इटलाऊँ தேவர்களோட சிலைகளையும் படங்கள்லையும் அவங்க தலைமறைக்கப்படுற பூவாக படத்துலையும் சிலையும் தலையில் வைக்கப்படுற பூவாக நான் இருக்க விரும்பலை। मुझे तोड़ लेना वनमाली उस बत में देना तुम फेंक வனமாலினா கிருஷ்ணனை சொல்கிற தோட்டக்காரன் அர்த்தம்। வனமாலினா கிருஷ்ணனை சொல்கிறதா அர்த்தம்। அதில் मातृभूमि पर शीशा जड़ाने इस पर சாவோ நீர் அணை சாமே நீர் அணை கிருஷ்ணன்ட்ட சொல்கிறாரு நான் வந்து இந்த தேசத்துக்காக உயிர் தியாகம் செஞ்ச வீரர்களோட அவங்க போகிற பாதையில் விரிக்கப்படுற பூவாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்। அவங்க அந்த பூவாக இருந்து நான் கர்வத்தோடு நான் இருப்பேன்। எனக்கு அந்த தேச பற்றுள்ளவங்க காலில் விழுற பூவாக தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தேசபக்தியை பற்றி பூவோட தேசபக்தியை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க। சப்தார்த் சூர்பாலா அப்சரா தேவகாந்தா சூர்பாலானா தேவகன்னிகைகள் இட்லானானா கர்வம் கொள்வது। சீஷ் சடானா சப்தார்த்த போடுறது சீஷ் சடானா பிராணிர் கர்ணா உயிரை அர்ப்பணம் பண்ணுறது। அல்சானா ஆப்னி அவர் உட்குஷ்ட கருணா ஈர்க்கப்படுறது கவரப்படுறது। வனமாலி ஸ்ரீகிருஷ்ணா பகவான் வனமாலினா தோட்டக்காரன் இந்த இடத்துல ஸ்ரீகிருஷ்ணா பகவானை பற்றி கிருஷ்ணா தான் சொல்லியிருக்காங்க। இதெல்லாம் நோட் பண்ணிங்க।
சுதந்திர போராட்டத்துக்காக வீரர்கள் உயிர் தியாகம் பண்ணுற வீரர்களோட காலடியில் நான் போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி இந்த பூ சொல்லியிருக்கு. अभ्यास निम्नलिखित पदांश का भाव स्मृति कीजिए. यासीन मुझे तोड़ लेना वलमारी उस पर में देना तुम फेंक मातृभूमि पर शीशा चढ़ाने जिस बद जाओ वीर अनेक. कविता पर्षिया कवि पर्षिया आतर பற்றி சொல்கிறது. इस कविता में रचयिता मोहनलाल चतुर्वेदी है. आपका उपनाम एक भारतीय आत्मा है. இந்த கவிதை எழுதுவது மோகன்லால் சதுர்வேதி. அவருக்கு பாரதிய ஆத்மா, பாரதத்தின் ஆத்மா அப்படின்னு ஒரு பட்டம் உண்டு. आपका जन्म सन 1818 में मध्य प्रदेश के गंडवा में हुआ. और मध्य प्रदेशத்தில் 1988 ஆண்டு गंडवाங்கிற இடத்துல பிறந்தார். आप राष्ट्रीय आंदोलनों में शामिल होकर अनेक बार जेल भी गए. और சுதந்திர போராட்டத்தில் கலந்து பல முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு. हिम तरंगिनी हिम गिरिगिरी मादा आदि इनकी प्रमुख रचना है. இதெல்லாம் அவருடைய मुख्यமான படைப்புகள். कवि एक पुष्प के माध्यम से देशभक्ति भावना का प्रकट करते हैं. कविஞர் ஒரு பூவின் மூலமாக தேசபக்தியை பற்றி சொல்லியிருக்காரு. இதில் आप 1968 में स्वर्ग सितारे और 1968 ஆண்டு சொர்க்கமடைந்தார், காலமானார். एक पदांशा बांग्ला चतुर्वेदी की लिखी हुई कविता चाक से दिया गया. இந்த பேராகிராஃப் வந்து बांग्ला चतुर्वेदिயோட சாகுங்கிற போயத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. भाव பொருள். राष्ट्र प्रेम से भरपूर पूर्ण वनमाली से करता है. தேசபக்தியை பூர்ணமாக நல்லா கொண்டிருக்கிற ஒரு பூ வந்து வனமாலிகிட்ட கேட்குது. வனமாலினா கிருஷ்ணன்கிட்ட கேட்குது. வனமான தோட்டக்காரன் அர்த்தம், இந்த இடத்துல கிருஷ்ணன் எடுத்துக்கணும். कि मेरी एकमात्र जाग है. எனக்கு ஒரே ஒரு ஆசை உண்டு. कि राष्ट्र की रक्षा के लिए अपने प्राणों की बलि जलाने वाले वीरों की का पैर की सेज बनूं. நான் வந்து தேசத்துக்காக சுதந்திர போராட்டத்துக்காக உயிர்த்தியாகம் செஞ்ச வீரர்கள் நடந்து போகிற இடத்துல படுக்கையாக இருந்து படுக்கை மாதிரி விரிக்கப்பட்ட படுக்கை மாதிரி நான் பூவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். इसलिए मुझे तोड़कर उनके जाने के गर्व में फेंकते जाने में मार्ग में फेंक तो. அதனால் அந்த பூவை என்ன அந்த பூவை வந்து எடுத்து பூவை எடுத்து அந்த வீரர்கள் காலுக்கு வந்து தூக்கி போட சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் கர்வமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறேன். யார் கவிதா கா சாரம்சம் இல்லையே, யாருக்கு கவிதாவோட சாரம்சத்தை பார்ப்போம், சுருக்கத்தை பார்ப்போம். इस कविता के रचयिता मोहनलाल चतुर्वेदी है. இந்த கவிதையோட கவிஞர் வந்து எழுதினவர் வந்து मोहनलाल चतुर्वेदी ஆவார். आपका उपनाम एक भारतीय आत्मा. அவருடைய பட்ட பெயர் பாரதிய ஆத்மா.
आपका जन्म सन 1888 में मध्य प्रदेश में गंडवा में हुआ और 1988 ஆண்டு மத்திய பிரதேசத்தில் गंडवा இடத்துல பிறந்தார். आप राष्ट्रीय आंदोलन में शामिल होकर अनेक बार जेल भी गए और சுதந்திர போராட்டத்துக்கு வந்து நிறைய தடவை ஜெயிலுக்கும் போயிருக்காரு. हिम तरंगिणी, हिम गिरगिणी, मादा आदि इसकी प्रमुख रचना है. இதெல்லாம் ஹிம் தரங்கிணி, ஹிம் गिरगिणी, मादा இதெல்லாம் அவருடைய முக்கியமான படைப்புகள். कवि एक पुष्प के माध्यम से देशभक्त भावना को प्रकट करते हैं. கவிஞர் வந்து தேசபக்தியை ஒரு பூவின் மூலமாக சொல்லியிருக்காரு. आप 1960 में स्वर्ग सितारे और 1968 ஆண்டு स्वर्गम अடைந்தார். प्रस्तुत कविता में देशभक्ति भावना से भरपूर एक पुष्प कथा है. மேலே சொல்லப்பட்ட கவிதையில் தேசபக்தியோட பூ தேசபக்தி நிறைஞ்ச ஒரு பூ சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. उसे सूरपादा में लखनऊ में गूंज जाने को जात नहीं है. தேவக்கனியோட கழுத்தில் போடப்படுற பூவாக கழுத்தில் நகையாக போடப்படுற அந்த பூவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். किसी प्रेमी के माला में रखकर उसकी प्यारी को आकर्षित करने की इच्छा नहीं है. காதலி போடுற மாலை இருக்கிற பூவாக கட்டி போடப்படுற பூவாக இருக்கணும் கூட நான் ஆசைப்படலை. सामराटों के सावों पर जड़ाए जाने की जात नहीं है. பெரிய பெரிய பேரரசர்கள் இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு மரியாதை செய்கிற பூவாக போய் நான் விழணும் அப்படின்னு கூட நான் ஆசைப்படலை. देवों के सिर पर चढ़कर अपने भाग्य पर गर्व करने को चाह भी उनके मन में नहीं है. தேவர்களோட படமும் தேவர்களோட சிலையும் கடவுளோட படமும் அதுக்கு மேலே அவங்க தலைக்கு மேலே போடப்படுற பூவாக இருக்கணும்னு நான் ஆசைப்படலை. இந்த படத்தில் போடுற பூவாகவும் இந்த சிலைக்கு போடுற பூவாகவும் இருக்கணும்னு நான் ஆசைப்படலை. வாக்கு ராஷ்டிரபிரேமி புஷ்பா வனமாலி சே கத்தே ஹே. அந்த சுதந்திர உணர்வுள்ள அந்த பூ சொல்லுது. வனமாலிகிட்ட சொல்லுது, கிருஷ்ணன்கிட்ட சொல்லுது. தோட்டக்காரன் அர்த்தம் தான் கிருஷ்ணன் அர்த்தம். வனமாலி तुम मुझे तोड़कर उसे रास्ते पर फेंक दो जिस रास्ते से होकर देश की रक्षा के लिए अपने प्राणों की बलि जलाने अनेक वीर जाते हैं. அதாவது சுதந்திர போராட்டத்தை கலந்துட்டு உயிர் தியாகம் செய்கிற அந்த வீரர்கள் காலடியில் நான் போய் அந்த பூவாக விழணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க போகிற பாதையில் இருக்கிற அந்த பூவை விரிக்கப்படுற அந்த பூவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். उनके पैरों में सेज बनकर अपने गर्व वर भाग्य पर मैं उनके पैरों की सेज बनकर अपने भाग्य पर गर्व करता जाता हूँ. நீ அந்த பெரிய அந்த காலையில் போட்ட அந்த பெரிய பாக்கியமாக நினச்சி அவங்க காலையில் போட்டால் நான் அதை பெரிய பாக்கியமாக நினச்சி ரொம்ப கர்வமாக நான் இருப்பேன். தேசபக்தி இல்லைன்னா நான் கர்வமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் நோட் பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.